12 மணி நேரம் ஒர்க்கு. அந்த தொழிலாளிக்கு வந்து டீ டைம்னு ஒன்று கிடையாது, லஞ்ச் டைம்னு கிடையாது. லஞ்ச் டைமில் 2 மிஷின் ஓட்டணும். தொழிற்சங்க சட்டங்களை மதிக்கிறதே இல்லை சுத்தமாக. கை கால் அடிபட்டுருச்சு, உயிர் போயிடுச்சு, அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்ததுக்காக ஏதாவது நிறுவனங்கள் ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியல. அங்கே நிறுவனங்களில் எப்படிலாம் அடக்குமுறை செலுத்தப்படுறாங்க. பெண் தொழிலாளர்களுக்கும் ஆண் தொழிலாளர்களுக்கும் ஒரே டாய்லெட்டில் கூட வந்துட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக கிடையாது. பெண்ணுக்கு வந்து பெண் தொழிலாளிக்கு திடீர்னு வந்துட்டு இயற்கை உபாதையை வரணும்னு சொன்னால் அந்த ஆண் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அடக்கி வச்சுருக்கணும். சரி, இந்த அரசு நிறுவனங்கள் தொழிலாளர் துறையிட்ட முறையிட்ட பிறகு ஒரு தனிநபராக வந்து தொழிலாளி வந்து மனு கொடுத்தா தீர்த்து கொடுத்துட்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு அமைப்பாக திரளும் பொழுது, ஒரு சங்கமாக இருந்து செயல்படும் போது மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களாவது இந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமாக தீர்க்க முடியுது. இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களையும் இப்போ சொல்ல போனீங்கன்னா டிவிஎஸ், பெவிலி, பெஸ்டோ, அசோக் லேலண்டு, இந்த மாதிரி பல நிறுவனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10% கூட நிரந்தர தொழிலாளர் கிடையாது. 90% பேர் வந்துட்டு சப்கான்ட்ராக்டு, நியமு, 11 மாதம் கான்ட்ராக்டு, கம்பெனி சிஎல்ல வெறும் அதில் 8 மாதம். ஏத்தர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. எலக்ட்ரிக்கல் நிறுவனங்கள், டாடா எலக்ட்ரானிக்ஸு, ஏத்தர், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அரசாங்கத்தை சொல்லிட்டு வரான். அந்த கம்பெனியில் ஏத்தரில் பார்த்தீங்கன்னா வெறும் 11 மாதம் தான். 11 மாதம் சிஎல் பார்த்துட்டானா திருப்பி அந்த தொழிலாளி சிஎல்லாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது, வேறு ஒரு நிறுவனத்தை தான் அவர் போகணும். இப்போ அரசாங்கம் இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுத்ததாக கணக்கு. நீங்கள் ஏத்தரில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தனா ஒரு கணக்கு வச்சுருப்பான். இந்த 3-4 ஆண்டுகளில் இந்த வேலை வாய்ப்பு உண்மையா, இது யார் சோதிப்பது? ஆக இந்த தொழிலாளர்கள் வந்துட்டு நிரந்தரமாக்கப்படாதனால அடுத்தடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் போகலான்னு போகிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுங்கிற மெத்தேடு எப்படி போயிட்டுருக்குன்னா, சமூக வலைத்தளங்களில் உழைக்காமல் எப்படியாவது வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆன்லைனில் போயிட்டு பல லட்சங்களை வந்துட்டு கட்டி விளையாடுவது, பிஸ்னஸில் தூக்கி போடுறது, பல லட்சங்கள் வந்துட்டு கடனான பிறகு அப்பா அம்மாட்ட தெரிஞ்சு அவங்க ஏதாவது திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொள்வது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சமூக சீரழிவுகளுக்கு தொழிலாளர்கள், இளம் வயது தொழிலாளர்கள் வேலை இல்லாதனால இந்த மாதிரி நெருக்கடிக்கு போயிட்டுருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படின்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டிலேருந்து சிறு குறு நிறுவனங்கள் வரைக்கும் இன்றைக்கி அந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை தான் இருக்குது. நம்ம ஒசூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காமராஜர் நகர், பேகப்பள்ளி, இந்த மாதிரி நிறுவனங்களில் லேத் மிஷின் ஓட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தொழிலாளர்கள் வந்துட்டு அங்கே போய் செய்வாங்க. 12 மணி நேரம் ஒர்க்கு. வேலை வந்துட்டு கம்பல்சரி 8 to 8. அந்த தொழிலாளிக்கு வந்து டீ டைம்னு ஒன்று கிடையாது. மெஷின் கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கும். லேத்து டீ கொடுப்பாங்க, அந்த டீயை குடிச்சிக்கிட்டே அப்படியே காமாண்டை போட்டு ஓட்டணும். லஞ்ச் டைம்னு கிடையாது. ஒரு சிறு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் இந்த மாதிரி வேலை செய்கிற நிறுவனம் நீங்கள் போயிட்டீங்கன்னா லஞ்ச் டைம் ஒரு 1/2 hour தொழிலாளி உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு பிறகு வந்துட்டு வேலையை தொடங்குவாங்க அப்படின்னா அப்படி ஒரு கிடையாது. லஞ்ச் டைமில் 2 மிஷின் ஓட்டணும். அந்த தொழிலாளி சாப்பிட போவார். சாப்பிட போகும்போது அந்த 2 மிஷினையும் வந்து அந்த தொழிலாளி வந்து எட்டி பார்த்துட்டு அந்த ஜாப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அவர்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் இருக்கா, 12 மணி நேரம் உழைக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் இருக்கா அப்படின்னா எந்த நிறுவனங்களையுமே வந்துட்டு அந்த அவங்களுக்கு கிடையாது. தொழிற்சங்க சட்டங்களை மதிக்கிறதே இல்லை சுத்தமாக. கை கால் அடிபட்டுருச்சு, உயிர் போயிடுச்சு, அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்ததுக்காக ஏதாவது நிறுவனங்கள் அப்படின்னா அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியல. இப்போ சமீபத்தில் இந்த இயக்கம் எடுத்த 2 மாதத்தில் ஒரு நிறுவனம், சிறு நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வேலை செய்கின்ற நிறுவனம், 3 மாதம் வேலை செய்திருக்கிறார் தொழிலாளி. அவர் 1 மாதத்துக்கு சம்பளம் போடலை. சரி, அடுத்த மாதம் போட்டுருவார், ஏதாவது கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டலாம் அப்படின்னா தொழிலாளி மீண்டும் அடுத்த மாதத்துக்கான வேலையும் தொடங்குறாரு. 2 மாதம் சம்பளமும் கொடுக்கல. சரி, இதுமாரி இங்கே வந்து வேலை செய்கிறது பிரச்சனை, வேறு ஏதாவது நிறுவனத்துக்கு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய டிவிஎஸ் நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்த தொழிலாளி தான் அங்கேயும் போய் வேலை செய்யிட்டார். சரி, இங்கே சம்பளத்தை போடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, என் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை நீ வந்து சூப்பர்வைசர் மாதிரி கையாண்ட, அதை வந்து பென்ட்ரைவில் போட்டு நீ வந்து அதனுடைய தொழில்நுட்பத்தை நீ எடுத்து திருடிட்டு போயிட்ட, அதனால் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் கிட்டத்தட்ட மேனேஜர் அதுன்னு சொல்லக்கூடிய ஒரு 2-3 பேருக்கு வந்துட்டு அவர் கண்டினியூவாக ஃபோன் பண்ணிட்டார். அதன் பிறகு தான் நம்மகிட்ட வராரு. இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாம் ஃபோன் பண்ணும் போதும் அப்படி தான் நிலைமை. அவர் திருடிட்டு போயிட்டாருங்க. ஏன் 2 மாதங்களாக வந்துட்டு அவர் மேலே திருடிட்டு போன தொழிலாளி மேலே ஏன் வந்து நீ கேஸ் கொடுக்கல அப்படின்னு பேசும் பொழுது அதற்கு அந்த முதலாளிகிட்ட பதில் கிடையாது. அதன் பிறகு நம்ம வந்து ஐஎஃப் கிட்ட கடிதம் போட்டோம், தொழிலாளர் அமலாக்க பிரிவுக்கு கடிதம் போட்டோம். அந்த கடிதத்தின் பேரில் வந்துட்டு அங்கே நிறுவனங்களில் எப்படிலாம் அடக்குமுறை செலுத்தப்படுறாங்க. பெண் தொழிலாளர்களுக்கும் ஆண் தொழிலாளர்களுக்கும் ஒரே டாய்லெட்டில் கூட வந்துட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக கிடையாது.
பெண்ணுக்கு வந்து பெண் தொழிலாளிக்கு திடீர்னு வந்துட்டு இயற்கை உபாதையாக வரணும்னு சொன்னால் அந்த ஆண் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அடக்கி வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அந்த நிறுவனங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கம்பெனியில் என்னென்னா வந்துட்டு தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறைலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கடிதமாக போட்டு இது பண்ண பிறகு அதன் பிறகு தான் வந்து தொழிலாளர் துறை வந்து போய் தலையிட்டு ஆய்வு பண்ணி நீ பேசும்பொழுது அந்த தொழிலாளர் திருப்பியும் அந்த தொழிலாளர் துறைகிட்ட அவர் வந்து தொழில்நுட்பத்தை திருட்டு போயிட்டார், நான் திருட்டு கேஸ் கொடுக்க போகிறேன், நீ என்னமோ பண்ணு, என் மேலே வந்துட்டு ஒரு மனு வந்துருச்சு, சம்பளத்தை கொடுக்க சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லி வந்துருச்சு, நான் இதை முடிச்சு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசின பிறகு அப்புறம் ஒவ்வொன்றா அவர் ஆய்வு பண்ண பிறகு அந்த சம்பளத்தை வந்துட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் 12,000 ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போட்டு 14,000 கொடுத்தாங்க. இனிமேல் என் வேலை முடிச்சிருச்சு, நீ என்னமோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த நிறுவனமாக அவன் தொழிலாளி மேலே எதுவும் பண்ணல. இந்த மாதிரி 2 நிறுவனங்களில் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த இயக்கம் எடுத்த பிறகு தொடர்பு கொண்ட பிறகு அந்த பிரச்சனையை வந்து இது பண்ணோம். சரி, இந்த அரசு நிறுவனங்கள் தொழிலாளர் துறையிட்ட முறையிட்ட பிறகு ஒரு தனிநபராக வந்து தொழிலாளி வந்து மனு கொடுத்தா தீர்த்து கொடுத்துட்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு அமைப்பாக திரளும் பொழுது, ஒரு சங்கமாக இருந்து செயல்படும் போது மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களாவது இந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமாக தீர்க்க முடியுது. இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களையும் இப்போ சொல்ல போனீங்கன்னா டிவிஎஸ், பெவிலி, பெஸ்டோ, அசோக் லேலாண்டு, டிவி, இந்த மாதிரி பல நிறுவனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10% கூட நிரந்தர தொழிலாளர் கிடையாது. 90% பேர் வந்துட்டு சப்கான்ட்ராக்டு, நியமு, 11 மாதம் கான்ட்ராக்டு, கம்பெனி சிஎல்ல வெறும் அதில் 8 மாதம். ஏத்தர்லாம் நீங்கள் பற்றி ரொம்ப கொடுமை. எலக்ட்ரிக்கல் நிறுவனங்கள், டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஏத்தர், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு தான் அரசாங்கத்தில் சொல்லிட்டு வரான். அந்த கம்பெனியில் ஏத்தரில் பார்த்தீங்கன்னா வெறும் 11 மாதம் தான். 11 மாதம் சிஎல் பார்த்துட்டாங்கன்னா திருப்பி அந்த தொழிலாளி சிஎல்லாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது, வேறு ஒரு நிறுவனத்தை தான் அவர் போகணும். இப்போ அரசாங்கம் இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுத்ததாக கணக்கு. நீங்கள் ஏத்தரில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தனா ஒரு கணக்கு வச்சுருப்பான் இந்த 3-4 ஆண்டுகளில். இந்த வேலை வாய்ப்பு உண்மையா, இது யார் சோதிப்பது, அந்த தொழிலாளி எங்கே போனால்? அப்போ தொழிலாளிக்கு இது என்னுடைய உரிமை, என்னுடைய பணி நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எப்படி வரும்? தன்னுடைய உரிமை எப்படி இருப்பான? நான் அந்த கம்பெனியுடைய ஒரு தொழிலாளி, வேலை செய்யும் போது அவனுடைய எல்லா உரிமைகளும் நான் கேட்கணும் அப்படின்னா அவனை பணி நிரந்தரம் செய்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் முதலாளிகளுக்கு எதிராக, முதலாளி செய்கின்ற அடக்குமுறைக்கு எதிராக அவன் குரல் கொடுக்க முடியும். ஆக இந்த தொழிலாளர்கள் வந்துட்டு நிரந்தரமாக்கப்படாதனால அடுத்தடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் போகலான்னு போகிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ங்கிற மெத்தேடை எப்படி போயிட்டுருக்குன்னா, சமூக வலைத்தளங்களில் உழைக்காமல் எப்படியாவது வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆன்லைனில் போயிட்டு பல லட்சங்களை வந்துட்டு கட்டி விளையாடுவது, பிஸ்னஸில் தூக்கி போடுறது, பல லட்சங்கள் வந்துட்டு கடனான பிறகு அப்பா அம்மா தெரிஞ்சு அவங்க ஏதாவது திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொள்வது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சமூக சீரழிவுகளுக்கு தொழிலாளர்கள், இளம் வயது தொழிலாளர்கள் வேலை இல்லாதனால இந்த மாதிரி நெருக்கடிக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சமூக மாற்றத்தை பற்றி பேசுகின்ற நாம் இந்த மாதிரியான முதலாளித்துவ சமூகத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற சூழலில் இப்போ இந்த தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற வகையில் நாம் அதுக்கு ஒரு அடிகோல் கட்டுகின்ற வகையில் தான் நம்ம அது வந்து இந்த கருத்தரங்கம் வந்து செஞ்சுருக்கிறோம். ஆகவே இந்த கருத்தரங்கம் ஒரு பொது வெளியில் குறிப்பாக ஒரு எழுச்சியை நோக்கி தான் போகணும். நிறையா வந்து நம்ம அரசியலில் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி தேர்தல் முறையில் ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா நிறையா வந்து கிடையாது. இப்போ நீட்டுக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக எழுச்சியான போராட்டம் தான். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ராஜினாமா செஞ்சுட்டு போக வைத்தது அந்த போராட்டம். இன்றைக்கி ஸ்டெர்லைட் போராட்டம் 10 ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, புற்றுநோய்கள் நிறையா வருது, கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க தாக்கல் செய்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்றம் முன் வந்து அந்த கம்பெனியை முன்னிச்சா கிடையாது. அதுக்கு எதிராக மக்கள் எழுச்சி, அங்குள்ள மக்கள் உயிர் தாக்கம் செஞ்சு தான் அந்த கம்பெனியை மூடியிருக்காங்க. இன்றைக்கி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்னுடைய பணத்தை கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்காக மோடி அறிவிக்கும் பொழுது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆயத்த பணி தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள் தான் வீதிக்கு வந்தாங்க. வீதிக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு அரசு அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் பொழுது தொழிலாளி வர்க்கமும் அதை எதிர்த்து போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நகரம் முழுக்க வந்து கொண்டு வந்து தான் அந்த பிஎஃப் வந்து உடனே வந்து பின்வாங்கினான். ஏன்னா இதை விட்டாங்கன்னா இந்தியா முழுக்க போராட்டம் படணும்னு சொல்லிட்டு. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாக திரண்டு ஒரு பொது வழியில் ஒரு பொது கோரிக்கையின் கீழ் திரண்டு போராடும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீரும். ஒப்பந்த தொழிலாளர்களே, நிரந்தர தொழிலாளர்கள் சொல்லிட்டு பிரிந்து இருக்காமல் அனைத்து தொழிலாளரும் ஒரு அமைப்பாக திரண்டு போராட வேண்டும். அதை இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு வகையில் தோழர்கள் உணர்த்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் தொழிலாளர் வர்க்கத்தில் வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.